Good morning, children. Today we are going to learn about 4th standard English, Unit 1 Grammar, Punctuation. What is the Tamil meaning of punctuation? Niruttar Kuri. Okay, children. Now let us see what is the meaning of punctuation. Punctuation are the marks or symbols used in writing to separate parts of sentences and make the meaning of it clear. They also help us to understand and read it correctly. Dear students, how many punctuation marks? But now let us see some punctuation marks. First one, capital letter. Second one, full stop. Third one, comma. Fourth one, question mark. First let us see capital letter. A sentence always begins with a capital letter. For example, the elephant is a huge animal. Capital letter. சென்டென்ஸ் நம்ம ஒரு சென்டென்ஸ் ரைட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்போதுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது கேபிட்டல் லெட்டர்ஸில் தான் ரைட் பண்ணணும். For example, the elephant is a huge animal. Capital letters are also used for the first letter in proper nouns. Proper nounsலயும் நம்ம என்ன பண்ணுவோம்? Capital lettersல தான் first letter start பண்ணுவோம். For example, Geeta, John, India, Paramakudi, Monday, Yamuna. These are the proper nouns. So, we used first letter capital. Next, let us see full stop. A full stop marks the end of a sentence. நம்ம full stop எப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் எண்டில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் full stop யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ராணி went to the shop. She bought some sweets. ராணி கடைக்கு போனாள். அது ஒரு சென்டென்ஸ் எண்ட் ஆயிடுச்சு. அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு she bought some sweets. அவ கொஞ்சம் ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வந்தா. அந்த சென்டென்ஸ் இரண்டாவது சென்டென்ஸ் என்ன ஆயிடுச்சு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ we put full stop. Full stop marks the end of a sentence. Example, Rani went to the shop. She bought some sweets. Next, let us see comma. A comma indicates a natural pause in a sentence or is used to separate items in a list. கம்மா எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரீட் பண்ணுறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் கமா யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், கோகுல் பாட் ஆப்பிள்ஸ், பனானாஸ் அண்ட் கிரேப்ஸ் ஃப்ரம் த மார்க்கெட். கோகுல் கடைக்கு போயிட்டு என்னென்ன வாங்கிட்டு வந்தாங்க, மார்க்கெட்லேருந்து என்னென்ன வாங்கிட்டு வந்தாங்க, ஆப்பிள், பனானா அண்ட் கிரேப்ஸ். நம்ம இத்தனை பொருட்கள் வரும்போது நம்ம இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுறோம் கமா யூஸ் பண்ணணும். அந்த சென்டென்ஸ் எண்டிங்கில் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபுல் ஸ்டாப். கமா இண்டிகேட்ஸ் அ நேச்சுரல் பாஸ் இன் அ சென்டென்ஸ் ஆர் இஸ் யூஸ்டு டு செப்பரேட் ஐட்டம்ஸ் இன் அ லிஸ்ட். Next, let us see question mark. A question mark indicates the end of a question. A question mark indicates the end of a question. ஒரு கொஸ்டின் கேட்கும்போது அந்த முடிவில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் கொஸ்டின் மார்க் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், how are you? Okay, children. Now let us see the grammar in the book. Take book page 74. Here an interesting conversation. Come, let us see. Can we eat, Grandpa? Ramu,
Hey, are you going to eat grandpa? Somu answering, ha ha ha, no, I am asking if we can eat. Ramu, then you should add the correct punctuation. It should be, can we eat grandpa? Picture பாருங்க. Two students வந்து பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்க, ராமு வந்து சோமு வந்து என்ன பண்றாங்க, ரைட் பண்றாங்க, பேப்பர்ல ரைட் பண்றாங்க. என்ன, கேன் வி ஈட் கிராண்ட்பா. அது ராமு பார்த்துட்டு என்ன சொல்றான், கேட்குறான், நீ வந்து கிராண்ட்பாவை சாப்பிட போறியா, கிராண்ட்பாவை சாப்பிட போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்னடா இவன் இப்படி எழுதியிருக்கானே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு சோமு சொல்றான், ஹா ஹா ஹா, நோ, ஐ ஆம் ஆஸ்கிங் இஃப் வி கேன் ஈட். இல்ல நான் கேட்குறேன், நம்ம சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், சோமு ஆன்சர் பண்றான். நெக்ஸ்ட் ராமு, தென் யூ ஷுட் ஆட் த கரெக்ட் பங்க்சுவேஷன். இட் ஷுட் பி, கேன் வி ஈட் கிராண்ட்பா. அப்ப அவன் சொல்றான், நீ அப்படி கேட்கணும் அப்படின்னா கரெக்டான பங்க்சுவேஷன் வந்து நீ யூஸ் பண்ணணும். இங்க கேன் வி ஈட் அப்படின்னு போட்டு கமா போட்டு லாஸ்ட்ல கொஸ்டின் மார்க் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றான். சோமு, தேங்க்யூ. ஏன்னா இதுவரை அவனுக்கு தெரியல, அவன் என்ன பண்ணிக்கிட்டான், கத்துக்கிட்டான். ராமு, punctuation plays an important role to help us understand the sentences. punctuation வந்து நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, அது வந்து ஒரு முக்கியமான ரோல், இம்பார்ட்டன்டான ரோல். ஏன் அப்படின்னா நம்ம சென்டென்சஸை புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரீட் பண்றதுக்கு எது யூஸ் ஆகுது, இந்த பங்க்சுவேஷன் மார்க்ஸ் வந்து யூஸ் ஆகுது. Let us learn some punctuations. சில பங்க்சுவேஷன்ஸ் வந்து நம்ம கத்துக்கலாம். I am the capital letter. Let's see when and where to use me. நான் வந்து என்னது, கேபிட்டல் லெட்டர். நான் வந்து கேபிட்டல் லெட்டர் என்னை வந்து எங்கே எப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. You must use me in the beginning of a sentence. என்னை எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா பிகினிங் ஆஃப் அ சென்டென்ஸ். சென்டென்ஸுக்கு பிகினிங்ல வந்து என்ன பண்ணணும், என்ன யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், புக் இஸ் அவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். புக் இஸ் அவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர். நெக்ஸ்ட், the train runs fast. the train runs fast. இந்த ட்ரெயின் வந்து வேகமா போகுது. ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர். Cow gives us milk. Cow gives us milk. Cow வந்து என்ன பண்ணுது, பசு நம்மளுக்கு பால் தருது. இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர். நெக்ஸ்ட், children are playing cricket. Children are playing cricket. குழந்தைங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர். நெக்ஸ்ட், we have bull in our house. We have bull in our house. புல்னா என்னது, காளை. புல்னா என்னது, காளை. எங்கள் வீட்டில் காளை உள்ளது. காளை மாடு சொல்லுவோம்ல, காளை மாடுக்கு இங்கிலீஷ்ல புல். எங்கள் வீட்டில் காளை உள்ளது. அப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல். நெக்ஸ்ட், மை அங்கிள் கேம் பை ட்ரெயின். மை அங்கிள் கேம் பை ட்ரெயின். எங்க மாமா என்ன பண்ணாங்க, ட்ரெயின்ல வந்தாங்க. ட்ரெயின்ல வந்தாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல். நெக்ஸ்ட், ஐ கம் இன் த பிகினிங் ஆஃப் ப்ராப்பர் நவுன் அண்ட் இன் த அப்ரிவேஷன்ஸ். நான் வந்து எதுலையும் வருவேன், ப்ராப்பர் நவுன்லையும் வருவேன், அப்ரிவேஷன்ஸ்லையும் வருவேன். இப்போ பாருங்க, பாரதி இஸ் அ தமிழ் பொயட். பாரதி இஸ் அ தமிழ் பொயட். அப்ப பாரதி அப்படிங்கிறது ஒரு நேம், அது வந்து என்னது ப்ராப்பர் நவுன். அண்ட் தமிழ்ங்கிறது ஒரு லாங்குவேஜ், அதுவும் என்னது ப்ராப்பர் நவுன். ஸோ ரெண்டுலையுமே என்ன வந்திருக்கு, கேபிட்டல் லெட்டர். நெக்ஸ்ட், ஐ மெட் குமார் அட் த மார்க்கெட். ஐ மெட் குமார் அட் த மார்க்கெட். நான் மார்க்கெட்ல என்ன பண்ணேன், குமாரை பார்த்தேன். நான் மார்க்கெட்ல குமாரை பார்த்தேன். அப்ப குமாருங்கிறது ஒரு நேம். நேம் இஸ் அ ப்ராப்பர் நவுன்.
So first letter capital. We live in India. We live in India. நான் என்ன பண்ணேன், இந்தியாவில் வாழ்றேன். அப்ப இந்தியா அப்படின்றது ஒரு கண்ட்ரி. ஸோ இது வந்து என்னது, ப்ராப்பர் நவுன். We take money from ATM. We take money from ATM. இது அப்ரிவேஷன்ஸ். அப்ரிவேஷன்ஸ் அப்படின்னா விரிவாக்கத்தை வந்து என்ன பண்றாங்க, ஷார்ட்டா கொடுத்துருக்காங்க. அப்ப ஏடிஎம் ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின் சொல்லுவோம்ல, அதோட ஷார்ட் தான் என்னது, ஏடிஎம். அப்ப அந்த அப்ரிவேஷன்ஸ்க்கு வந்து என்ன யூஸ் பண்றோம், கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட், he completed his MBBS last year. He completed his MBBS last year. அவன் லாஸ்ட் இயர்ல தான் முடிச்சான், MBBS டாக்டருக்கு படிச்சிருக்கான்னு சொல்லி சொல்றோம்ல, அதுதான் ஷார்ட்டா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், I am an NCC cadet. I am an NCC cadet. நான் வந்து NCCல வந்து ஒரு இதா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, ஒரு மாணவனா இருக்கிறேன். நெக்ஸ்ட், ஃபுல் ஸ்டாப். நெக்ஸ்ட், ஃபுல் ஸ்டாப். I am a full stop. I look like a dot. I look like a dot. நான் வந்து எப்படி இருக்கேன் அப்படின்னா ஒரு டாட்டா தான் இருப்பேன். You must use me at the end of a sentence. You must use me at the end of a sentence. ஒரு சென்டென்ஸ் எண்டில் வந்து என்ன பண்ணுவீங்க, என்னைய யூஸ் பண்ணுவீங்க. I fly my kite. I fly my kite. என்னுடைய கைட்டை வந்து என்ன பண்றேன்னா பறக்க விடுறேன். அப்போ இந்த சென்டென்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சு, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம அதனால என்ன பண்ணியிருக்கோம், ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கோம். நெக்ஸ்ட், monkeys live on the tree. Monkeys live on the tree. monkey குரங்குகள்லாம் எங்க வசிக்கும், மரத்துல தான் வாழும். சரிங்களா, அதான் இந்த சென்டென்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சு, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ we put full stop. நெக்ஸ்ட், I play with Jason. Jason. I play with Jason. நான் வந்து என்ன பண்ணேன், என் ஃப்ரெண்டு ஜேசன், ஜேசனோட நான் என்ன பண்றேன், விளையாடுறேன். அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கோம். நெக்ஸ்ட், the bird is beautiful. The bird is beautiful. இந்த பறவை ரொம்ப அழகா இருக்கு. நமக்கு சொல்லுவோமா, you are very beautiful அப்படின்னு சொல்லுவோமா, அதுதான் the bird is beautiful. இந்த பறவை ரொம்ப அழகா உள்ளது. நெக்ஸ்ட், take your book. Take your book. ஸ்கூல்ல கிளாஸ்ல மிஸ் எல்லாம் சொல்லுவான், take your book அப்படி சொல்லுவோம்ல, அதான் அந்த சென்டென்ஸ் வந்து என்னாச்சு, கம்ப்ளீட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட், let us all go to the hotel. Let us all go to the hotel. நம்ம எல்லாரும் ஹோட்டலுக்கு போவோம். இப்போ நம்ம எல்லாரும் ஹோட்டலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி சொல்றது, அந்த சென்டென்ஸ் என்ன ஆயிடுச்சு, கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஓகேவா, அதனால நம்ம என்ன பண்றோம், ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கோம். நெக்ஸ்ட், கமா. நெக்ஸ்ட், கமா. I am a comma. I look like a dot with tail. I look like a dot with tail. நான் வந்து டாட்ல கொஞ்சம் டெய்ல் வச்சு இருப்பேன். டாட்டா இருக்கிறது ஃபுல் ஸ்டாப். டாட்டோட கொஞ்சம் டெய்ல்னா என்னது, வால் 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 வச்சு இருக்கிறது வந்து என்னது, கமா. அதான் நான் கமா. நான் வந்து எப்படி இருக்கேன், டாட் வச்சு அதோட எப்படி டெய்லோட ஃபுல் ஸ்டாப் வச்சு, ஃபுல் ஸ்டாப்ல டெய்ல் வச்சு இருப்பேன். Next, you must use me to separate words in a list of 3 or more things. ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்டு இருக்கிற திங்ஸ்ல வந்து நான் என்ன பண்ணுவேன், என்னைய யூஸ் பண்ணுவாங்க. பாருங்க, கார், பஸ் அண்ட் பைக் ஆர் vehicles. இப்ப கார், கமா, பஸ் அண்ட் பைக் ஆர் vehicles. vehiclesனா என்னது, வாகனங்கள். நெக்ஸ்ட், I invited ராகு, Stephen and Fatima. ராகு, கமா, ஸ்டீஃபன் அண்ட் ஃபாத்திமா. இப்ப ஒருத்தர் இருந்தாங்க, 2 பேர் இருந்தாங்கன்னா இங்க ராகு அண்ட் ஸ்டீஃபன் சொல்லிடுவோம். இப்ப 3 பேர் இருக்காங்க அப்படிங்கறதுனால நம்ம என்ன பண்றோம், ரகு, கமா, ஸ்டீஃபன் அண்ட் ஃபாத்திமா. நெக்ஸ்ட், I have a ball, கமா, bat, கமா, balloon and a toy. balloon and a toy. இப்ப 3 வேர்ட்ஸ் 3 வேர்ட்ஸ் இருக்கு. 3 வேர்ட்ஸ்க்கு மேல போயிருக்கு. அப்ப இங்க கமா 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 போட்டு அப்புறம் என்ன பண்றோம், and a toy. நெக்ஸ்ட், eat, bun,
கமா நட்ஸ் அண்ட் ரைஸ். நம்ம என்ன பண்ணுறோம், பன்னு சாப்பிட்றோம், நட்ஸ் சாப்பிட்றோம், அது மட்டும் இல்லாமல் எதுவும் சாப்பிட்றோம், ரைஸும் சாப்பிட்றோம். இப்போ ஈட் பன் கமா நட்ஸ் அண்ட் ரைஸ். மூணுக்கு மேற்பட்ட வேர்ட்ஸ் வந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும், கமா யூஸ் பண்ணணும். we grow mango, banana and papaya. we grow mango, banana and papaya. நாங்க என்ன வளர்க்குறோம், மேங்கோ வளர்க்குறோம், பனானா வளர்க்குறோம், பப்பாயா வளர்க்குறோம். இது எல்லாமே என்னது ட்ரீ. அப்போ மேங்கோ கமா பனானா அண்ட் பப்பாயா. we have pen கமா பென்சில் அண்ட் எரேசர். எங்கள்கிட்ட என்னென்ன இருக்கு, பென் இருக்கு, பென்சில் இருக்கு அண்ட் எரேசர். அப்ப பென் கமா பென்சில் அண்ட் எரேசர். ஓகேவா, 3 திங்ஸுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், கமா யூஸ் பண்ணி போனோம். இப்போ 2 வேர்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்ப கார் அண்ட் பஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்ப 3 இருக்கும் போது கார் கமா பஸ் அண்ட் பைக். ஓகேவா. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் question mark. Last one question mark. I am a question mark. I am a question mark. I am little crooked. I am little crooked. In other words known as interrogation mark. நான் வந்து question mark என்னை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, interrogation mark அப்படின்னு சொல்லுவாங்க. question markனு சொல்லுவாங்க, interrogation marksம் சொல்லுவாங்க. I come at the end of interrogative sentences. I come at the end of interrogative sentences. நான் கொஸ்டின் மார்க் ஒரு கொஸ்டின் கேள்வி வாக்கியத்தில் வந்து என்ன பண்ணுவேன்னா வருவேன். அப்போ இஸ் ஹி எ டாக்டர், இஸ் ஹி எ டாக்டர், இவர் வந்து ஒரு டாக்டரா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறோம். இவர் டாக்டரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம அங்கே என்ன யூஸ் பண்ணுறோம், கொஸ்டின் மார்க் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் when will the train come? when will the train come? இப்போ எப்போ இந்த ட்ரெயின் வரும் அப்படின்னு நம்ம கேட்குறோம். அப்போ கொஸ்டின் மார்க். வாட் ஆர் யூ டூயிங்? வாட் ஆர் யூ டூயிங்? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? இப்போ நம்ம கேட்குறோம். நெக்ஸ்ட் do you have a book? do you have a book? உங்ககிட்ட புத்தகம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட கேட்குறோம். ஸோ we use question mark. Next who won the match? who won the match? யாரு மேட்ச்ல வின் பண்ணினது யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அப்ப நம்ம என்ன யூஸ் பண்றோம், கொஸ்டின் மார்க். வாட் இஸ் யுவர் நேம்? உன்னுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். அதனால நம்ம என்ன பண்றோம், இங்க கொஸ்டின் மார்க்ஸ் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம். ரீரைட் த சென்டென்சஸ் வித் பங்க்சுவேஷன் மார்க்ஸ். இந்த சென்டென்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரீரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா, திரும்ப எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம எழுதணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன், வேர் இஸ் மை கேட்? வேர் இஸ் மை கேட்? நம்ம சொல்லியிருக்கோம் ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்போதுமே கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்மால் லெட்டர்ல கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் W போட்டு வேர் இஸ் மை கேட், இது வந்து என்னது, ஒரு கொஸ்டினா கேள்வியா முடிஞ்சிருக்கு. இப்போ லாஸ்ட்ல நம்ம என்ன பண்ணணும், கொஸ்டின் மார்க் போடணும். நெக்ஸ்ட் ஜெயின் ஏட் அண்ட் ஆப்பிள். ஜெயின் ஏட் அண்ட் ஆப்பிள். ஜெயின் அப்படிங்கிறது ஒரு நேம், ஒரு ப்ராப்பர் நவுன். ஓகேவா. அப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன வரும், கேபிட்டல் லெட்டர். அண்ட் ஆப்பிள் ஒரு சென்டென்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சு, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஜெயின் வந்து என்ன பண்றான், ஆப்பிள் சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு சென்டென்ஸ் வந்து என்னாச்சு, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்ப நம்ம அங்க வந்து என்ன பண்ணணும், எண்ட்ல வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், the book is on the table. the book is on the table. இந்த புக் வந்து என்ன இதுல இருக்கு, டேபிள் மேல இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் நம்ம எப்போதுமே எல்லாத்துலயுமே என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல்ல ரைட் பண்ணணும். அப்புறம் அந்த சென்டென்ஸ் வந்து ரீட் பண்ணதுக்கு அப்புறம் அது கொஸ்டினா முடிஞ்சிருக்கா இல்ல சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சா அப்படிங்கறத பார்க்கணும். இப்போ அந்த புக் இஸ் ஆன் த டேபிள், அந்த புக் வந்து டேபிள்ல இருக்கிறது அப்படின்னு அந்த சென்டென்ஸ் என்ன ஆயிடுச்சு, கம்ப்ளீட் ஆயிருச்சு. நம்ம அதனால என்ன பண்றோம், அந்த சென்டென்ஸ் எண்டிங்ல ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், ரவி வாண்ட்ஸ் புக்
பென் அண்ட் பென்சில். ரவிக்கு வந்து என்னென்ன தேவைப்படுது அப்படின்னா புக்கு, பென்னு, பென்சில்லாம் தேவைப்படுது. அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர், நெக்ஸ்ட்டு புக்கு கமா பென் அண்ட் பென்சில். இந்த சென்டென்ஸ் என்ன ஆயிடுச்சு, கம்ப்ளீட் ஆச்சு. அப்போ லாஸ்ட்ல என்ன பண்ணணும், ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், டூ யூ பிளே ஃபுட்பால்? நீ ஃபுட்பால் விளையாடுவியா அப்படின்னு என்ன பண்ணுறோம், கேள்வி கேட்குறோம். நீ விளையாடுவியா அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்கிட்ட கேட்குறேன். டூ யூ பிளே ஃபுட்பால்? இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர், கேள்வி கேட்டு முடிஞ்சிருக்கனால இப்போ இங்கே என்ன வரும், லாஸ்ட்ல கொஸ்டின் மார்க் போடணும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.